வணக்கம். திரையரங்கம் கிரைம் 101. இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பார்ட் லைட்டன். டான் வின்ஸ்லோ என்ற எழுத்தாளர் 2020 ஆண்டில் எழுதிய ஒரு புதினத்தை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மைக் ஜேம்ஸ் என்ற நகைகளை, வைரங்களை திருடக்கூடிய ஒரு மனிதனை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. எப்படிப்பட்ட திருட்டு செயல்களையும் மிகவும் அனாயாசமாக செய்யக்கூடியவர் மைக் ஜேம்ஸ். அவருடைய அடாவடித்தனங்களை நன்கு தெரிந்திருக்கக்கூடிய லூ என்ற டிடெக்டிவ் அதிகாரி அவரை எப்படியும் கண்டுபிடித்தே ஆவது என்பதில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். மைக் ஜேம்ஸ் செய்யக்கூடிய பல காரியங்களையும் எப்படியும் ஆராய்ந்து கண்டுபிடித்து அதற்கான பெயரையும் புகழையும் தான் கட்டாயம் அடைந்தே ஆவது என்பதில் அவர் மிகுந்த ஆர்வத்தை கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து மைக்கேல் ஜேம்ஸை பின்பற்றி செயல்படுகிறார் லூ. இதற்கிடையே ஷாரோன் என்ற பெயரில் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர் கதாபாத்திரத்தில் ஒரு பெண் படத்தில் வருகிறார். அந்த பெண் தான் பணியாற்றக்கூடிய அந்த நிர்வாகத்தில் தன்னுடைய ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அதிகமான சம்பளத்தையும் தனக்கு தர வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அவர் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் அவருக்கு தரப்படவில்லை. அவர் கேட்கக்கூடிய அதிக சம்பளத்தையும் அவர் பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனம் தருவதற்கு தயாராக இல்லை. அப்படிப்பட்ட நிலை உண்டாகும்போது அந்த நிறுவனத்திற்கு எதிராக தான் செயல்படுவது என்ற தீர்மானத்திற்கு அந்த பெண் அதிகாரியான ஷாரோன் வருகிறார். அதைத் தொடர்ந்து அவர் மைக் ஜேம்ஸ் என்ற அந்த வைர கடத்தல்காரனையும் பார்க்கிறார். அதற்கு பிறகு அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லூ என்ற கதாபாத்திரத்தையும் பார்க்கிறார். அவர்களுடன் அந்த பெண்ணுக்கு தொழில் ரீதியான நெருக்கமான உறவு உண்டாகிறது. இவர்கள் மூவரும் எதற்கும் அஞ்சாமல் தங்களுடைய முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபட்ட பிறகு படத்தினுடைய கதையோட்டத்தில் எப்படிப்பட்ட மாறுதல்கள் உண்டாகின்றன என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். மைக் ஜேம்ஸின் காதலியாக மாயா என்ற பெண் வருகிறாள். ஆரம்பத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே எப்படிப்பட்ட உறவு இருந்தது, இப்போது அந்த உறவில் எத்தகைய மாறுதல்கள் உண்டாகி இருக்கின்றன. படத்தின் பிற்பகுதியில் அந்த இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் இடையே எப்படிப்பட்ட சிறிதும் எதிர்பாராத மாற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகின்றன என்பதை நாம் நமக்கு முன்னால் திரையில் பார்க்கிறோம். லூவின் மனைவியாக முன்பு இருந்தவர் ஏஞ்சி என்ற பெண். அவர்கள் இருவருடைய உறவுக்கும் இடையே மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிறது. அதற்கு பின்னால் அவர்கள் இருவரும் மீண்டும் வாழ்க்கையில் ஒன்று சேர்வதற்கான சில சூழல்கள் உண்டாகின்றன. அதற்கு பிறகு அவர்களுக்கு இடையே இருந்த அந்த உறவில் வரவேற்கத்தக்க மாறுதல்கள் உண்டாகின்றனவா என்பதை நாம் படத்தில் ஆர்வத்துடன் பார்க்கிறோம். படத்தினுடைய பிற்பகுதியில் மைக் ஜேம்ஸ், லூ, ஷாரோன் இவர்கள் 3 பேரும் ஒன்றாக இணைந்து எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத அற்புத செயல்களை செய்கிறார்கள் என்பதையும் அந்த செயல்களின் மூலம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கின்றன என்பதையும் பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில்
நடைபெறுகின்றன என்பதை நாம் காட்சிகளாக பார்த்து வியப்பில் உறைந்து போய் அமர்ந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இவர்தான் மைக் ஜேம்ஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். ஹாலிவுட்டில் மிகவும் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இவருடைய நடிப்பு எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பால் இந்த கதாபாத்திரத்திற்கு சிறப்பை இவர் சேர்த்திருக்கிறார். மார்க் ரஃபேலோ இவர்தான் லூ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். ஒரு டிடெக்டிவ் கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த நடிகர் படம் முழுக்க நன்கு செய்திருக்கிறார். ஹேல் பெரி இவர்தான் ஷாரோன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. ஹாலிவுட்டின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிகச்சிறந்த நடிகை இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் என்றாலே அந்த கதாபாத்திரம் எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அந்த அளவிற்கு தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் இவருடைய நடிப்பு ஓஹோ என்று இருக்கிறது. தன்னுடைய அனுபவ நடிப்பை அனைத்து காட்சிகளிலும் ஆழமாக பதித்து அந்த கதாபாத்திரத்தை எங்கோ உயரத்திற்கு இவர் கொண்டு சென்றிருக்கிறார். மோனிகா பார்பரோ இவர்தான் மாயா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை அளிக்க வேண்டுமோ அதை இந்த நடிகை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார். ஜெனிஃபர் ஜாசோன் லேக் இவர்தான் ஆன்ஜி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் மிகுந்த முக்கியத்துவம் இந்த கதாபாத்திரத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளில் இவருடைய அருமையான நடிப்பை நம்மால் ரசிக்க முடிகிறது. பேரி கியோகன் ஒரு வயலண்ட் பைக்கர் என்ற கதாபாத்திரத்தில் படத்தில் இவர் வருகிறார். இவர் பைக்கை வேகமாக செலுத்தி படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்குகிறார். அந்த பைக் ஓட்டும் காட்சி படத்தில் அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. நீளமான சேசிங் காட்சியாக இருந்தாலும் படத்திலேயே மிக சிறப்பான காட்சி இவர் பைக்கை ஓட்டக்கூடிய அந்த காட்சிதான். பட் லைட்டன் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையையும் எழுதியிருக்கிறார். திரைக்கதை மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. எரிக் வில்சன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகம் இருக்கக்கூடிய திகில் படம் இது. இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு ஒளிப்பதிவாளரால் பெருமையை உண்டாக்க முடியுமோ அதை இந்த சினிமாட்டோகிராஃபர் நன்கு செய்திருக்கிறார். பிளாங்க் மாஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு இவருடைய இசையமைப்பு மிகவும் சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது. பட் லைட்டன் இவர் இந்த ஆக்ஷன் திரைப்படத்தை பாராட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இயக்கியிருக்கிறார். மாறுபட்ட கதை கருவை கொண்ட கிரைம் 101 என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம்.